Hi kids, நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் Chotu's House. இது class 3 EVS NCERT syllabus. And this is Prithvi Vinod who is presenting you this video. Chotu's House. அதாவது சோட்டுவோட வீடு. Chotu came to Mumbai for the first time. சோட்டு முதல் தடவையா மும்பைக்கு வந்து வரான். வந்தப்ப என்ன பார்க்குறான்? கார் ஆட்டோ எல்லாம் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கதை வந்து பார்க்குறான். மழை பெய்யுது, பட் ஆனால் அவனுக்கு வந்து தங்குறதுக்கு வந்து வீடு இல்லை. தெரு ஓரமாக உட்காந்து போர்வையை பொத்திட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்போ என்ன பார்க்குறான்? ஒரு பைப்பை பார்க்குறான். ஸோ அந்த பைப்புக்குள்ளே போய் அந்த மலையிலேருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு அந்த பைப்பை வந்து அவனோட வீடாக நினச்சிட்டு உள்ளே போய் படுத்துக்கிறான். இந்த பைப்பை சுற்றி அவனோட அன்றாட வாழ்க்கையை ஃபுல்லாக வந்து அவன் வந்து கழிச்சிக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் அவனை மாதிரியே இன்னொரு பையன் வந்து வீடு இல்லாமல் தவிக்கிறத வந்து பார்க்குறான். ஸோ என்ன பண்ணுறான்? அவனை வந்து தன்னோட வீட்டுக்கு அழைச்சி அவனையும் வந்து ஒரு ஃப்ரெண்டாக கன்சிடர் பண்ணி அவனோட சேர்ந்து இருக்கான். Study the pictures carefully and answer the following. What did Chotu think when he looked at the pipe? அந்த பைப்பை பார்க்கும்போது சோட்டு என்ன நினைச்சான்? Chotu thought that he could live in the pipe as he did not have house to live in. அவன் என்ன நினைச்சான்? அந்த பைப்பை வந்து நம்ம வந்து வீடாக வந்து யூஸ் பண்ணிக்குவோம், ஏன்னா நம்ம கிட்ட வந்து எந்த வீடும் வந்து தங்குறதுக்கு வந்து இல்லை அப்படின்னு வந்து நினைச்சான். How did Chotu use the pipe? அந்த பைப்பை அவன் எப்படி யூஸ் பண்ணான்? Chotu made that pipe his home. அவன் அந்த பைப்பை வந்து தன்னோட வீடாவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். Into which parts did Chotu divide the pipe and its surrounding area? Chotu வந்து அந்த பைப்பையும் அதை சுற்றி உள்ள ஏரியாவையும் எப்படி வந்து டிவைட் பண்ணி யூஸ் பண்ணான்? Chotu divided the pipe and its surrounding area into sleeping, cooking, bathing and living areas. அவன் எப்படி வந்து டிவைட் பண்ணி யூஸ் பண்ணான்? பைப்பையும் சரௌண்டிங் ஏரியாஸையும் ஸ்லீப்பிங், அதாவது தூங்குறதுக்கு, சமைக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, வாழ்கிறதுக்கு, அந்த ஏரியாஸாக வந்து அவன் டிவைட் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணான். In which part of this house will Chotu like to spend most of his time? வீட்டோட எந்த பகுதியில் வந்து சோட்டுக்கு வந்து நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண வந்து பிடிச்சிருந்தது? Chotu would like to spend most of his time outside the pipe for doing his daily activities like bathing, cooking and meeting his friends. அவனுக்கு வந்து எங்கே வந்து நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண பிடிச்சிருந்தது? பைப்போட வெளிப்புறத்தில், அதாவது சரௌண்டிங் ஏரியாஸில். ஏன்னா அங்கே தான் வந்து அவனோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் நிறைய அவன் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தான். என்னென்ன குளிக்கிறது, சமைக்கிறது, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா அங்கே தான் வச்சு அவன் வந்து மீட் பண்ணிக்கிட்டு இருந்தான். Why do you think Chotu invited Monu to live with him in his pipe? நீங்கள் என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? சோட்டு வந்து மோனுவை ஏன் வந்து இன்வைட் பண்ணி அவனோட வீட்டில் வந்து இருக்க சொன்னான்? மோனு இஸ் நியூ டு மும்பை அண்ட் ஹாஸ் நோ பிளேஸ் டு லிவ். ஸோ சோட்டு இன்வைட்டட் ஹிம் டு லிவ் வித் ஹிம். மோனுவும் அந்த மும்பைக்கு வந்து புதுசு, அப்போ தான் வந்திருக்கான். அவனுக்கு எந்த வீடும் வந்து இருக்கிறதுக்கு இல்லை. ஸோ சோட்டு வந்து மோனுவை அவனோட வந்து தங்க சொன்னான். Draw a picture of your house in your notebook and color it. உங்கள் நோட்புக்கை எடுங்க, உங்களோட வீட்டை வந்து அழகாக ட்ரா பண்ணி அதுக்கு வந்து கலர் பண்ணுங்க. Who all live with you in your house? உங்கள் வீட்டில் உங்களோட யாரெல்லாம் இருக்காங்க? My father, mother, sister, brother, grandfather and grandmother. அப்பா, அம்மா, தங்கச்சி, தம்பி, தாத்தா, பாட்டி, இவங்க எல்லாமே என்னோட என் வீட்டில் இருக்காங்க. Chotu divided the pipe into different parts. Write the name of the different parts of your house. சோட்டு வந்து அந்த பைப்பை வந்து எப்படி ஒவ்வொரு ஏரியாவாக பிரித்து வாழ்ந்தான். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்குது அதை வந்து எழுதுங்க. நார்மலாக ஒரு வீட்டில் வந்து என்ன இருக்கும்? லிவிங் ரூம், பெட்ரூம், கிச்சன், டைனிங் ரூம் அண்ட் பாத்ரூம். அதாவது வாழ்க்கை அறை, படுக்கை அறை, சமையல் அறை, உணவருந்தும் அறை, கழிவறை. இதுதான் வந்து வீடோட பாகங்கள். இதுதான் வீடோட அறைகள். How much time in a day do you spend in each part of your house? ஒவ்வொரு அறையிலையும் நீங்கள் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? லிவிங் ரூமில் எவ்வளோ நேரம்? 5 to 6 hours. படுக்கை அறையில் 8 மணி நேரத்துக்கிட்ட. கிச்சனில் வந்து 1 மணி நேரம். பாத்ரூமில் வந்து ½ an hour. ஸோ இதுதான் வந்து எவ்வளோ ஹவர்ஸ் வந்து ஒவ்வொரு ரூமில் ஸ்பெண்ட் பண்ணுறோம். Is there any part of your house where a particular member of your family spends more time? உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு தனிப்பட்ட அறை இருக்கா? அந்த அறையில் வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நிறைய நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ், மை மதர் ஸ்பெண்ட்ஸ் மோர் டைம் இன் கிச்சன்.
எங்கள் அம்மா வந்து நிறைய நேரம் கிச்சனில் தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ வேலை கிச்சனில் இருக்குது. இஸ் தேர் எனி பார்ட் ஆஃப் யர் ஹவுஸ் வேர் அ பர்டிகுலர் ஃபேமிலி மெம்பர் நெவர் கோஸ் ஆர் கோஸ் ஃபார் அ ஷார்ட் டைம்? இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு அறை இருக்கா? அந்த அறைக்கு வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ரேராக போவாங்க, அதாவது எப்பயாவது தான் போவாங்க, இல்லைன்னா போகவே மாட்டாங்க. அந்த மாதிரி எதுவும் அறை இருக்கா? எஸ், மை ஃபாதர் கோஸ் டு கிச்சன் ரேர்லி ஆர் ஒன்லி ஃபார் அ ஷார்ட் டைம். எஸ், எங்கள் அப்பா வந்து கிச்சனுக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் போவார், இல்லைன்னா சில நேரம் போகக்கூட மாட்டார். You must have seen that some animals also live with us in our houses. Some of these animals live with us because we want them to, while some are uninvited. அதாவது நம்மளுக்கு தெரியும் சில அனிமல்ஸ் வந்து நம்ம வீட்டிலேயே இருக்கும். சில இதை வந்து நம்ம வந்து ஆசைப்பட்டு வளர்ப்போம், சிலது வந்து தானாகவே அந்த அனிமல்ஸ் நமங்களோடவே வாழ்ந்துட்டு இருக்கும். ஹோம் ஸ்வீட் ஹோம். யூ ஆல்வேஸ் டெல் மீ மதர், தி ஹவுஸ் பிலாங்ஸ் ஒன்லி டு அஸ். பட் ஹவு டு ஐ பிலீவ் தட் மதர் when I know it belongs to many more? அதாவது அம்மா என்ன சொல்லுவாங்க, இந்த வீடு நம்மளுக்கு தான் சொந்தம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் அதை நான் எப்படி நம்புறது? ஏன்னா இந்த வீட்டில் என்னோட நிறைய பேர் வந்து வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். லுக் மதர், how these mice are all playing catch together. And look how these mosquitoes fly. And how peaceful lies the happy spider. அங்கே பாருங்கம்மா, சுண்டலி வந்து எப்படி வந்து ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்கு. அதே மாதிரி பாருங்க, கொசுக்கள் வந்து எப்படி பறந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஸ்பைடர் எவ்வளோ அமைதியாக அந்த வெப்பில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு. And look mother at the lazy lizard, how slowly it crawls to and fro. And look at so many black ants all marching in a row. அங்கே பாருங்கம்மா, அந்த சோம்பேறி பள்ளி எப்படி மெதுவாக இங்கேயும் அங்கேயும் நகர்ந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அங்கே பாருங்க, எவ்வளவு கருப்பெரும்பு வந்து அணிவகுத்து ஒரே பாதையில் போயிட்டு இருக்கு. And look outside in the courtyard. The birds are all pecking about, just like when my sister and I sometimes fight and quarrel and shout. அதே மாதிரி வெளியில் உள்ள முற்றத்தில் வந்து பறவைகள் வந்து கொத்திக்கிட்டு இருக்கு. எப்படி நானும் என் தங்கச்சியும் வந்து சண்டை போடுற மாதிரி. That is why I say, dear mother, don't think this house is only ours. It's dear to us and all who lives here and have been living for many years. அதனால எப்பவும் நம்ம வீடு நம்மளுக்கு மட்டும் சொந்தம் இல்லை, நம்மளை சுற்றி வாழ்கிற உயிரினங்களுக்கும் அது வந்து சொந்தமானது. ஏன்னா அது வந்து ரொம்ப வருஷமாக நம்மளோடவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. And this poem is translated from Hindi. Bacha Toli. Draw pictures of any two animals that live in our house uninvited. Write their names below the pictures. 2 அனிமல்ஸ் வந்து ட்ரா பண்ணுங்க. அதாவது நீங்கள் கூப்பிடாமலேயே உங்கள் வீட்டில் வசிக்கிற அனிமல்ஸ், அதோட பேரையும் கீழே எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன நார்மலாக நம்ம பார்ப்போம், காக்ரோச் பார்ப்போம், அப்புறம் வந்து எலி. ஸோ இதை 2ஐயும் ட்ரா பண்ணுங்க. ஹவு டு யூ கீப் யுவர் ஹவுஸ் க்ளீன்? உங்கள் வீட்டை எப்படியெல்லாம் சுத்தமாக வச்சுப்பீங்க? We keep our house clean by sweeping the floor and collecting the dust in dustbin, mopping the floor using disinfectant, removing the cobwebs periodically, getting the house wiped and washed periodically. எப்படி நம்ம வீட்டை வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்குவோம்? தரையை வந்து அடிக்கடி கூட்டிட்டு இருக்கிற தூசி எல்லாம் வந்து எடுத்து டஸ்ட்பினில் வந்து போடுறதுனால க்ளீனாக இருக்கும். இன்னொன்று வந்து தண்ணியை வச்சு நல்லா வந்து மாப் பண்ணணும் தரையை. டிஸ்இன்ஃபெக்டன்னா வந்து கிருமி நாசினி, அதை யூஸ் பண்ணி தொடச்சோன்னா ஜெர்ம்ஸ் ஃப்ரீயாக வந்து இருக்கும். ஒட்டடையெல்லாம் வந்து ஒரு வாரத்துக்கு இல்லைன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடணும். வீட்டை வந்து வெள்ளை அடிக்கணும், அதே மாதிரி கழுவி விடணும் பீரியாடிக்கலி. ஹூ ஆல் ஹெல்ப் டு கீப் யுவர் ஹவுஸ் க்ளீன்? யாரெல்லாம் வந்து வீடு வந்து சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க? மை மதர் அண்ட் மை ஃபாதர் ஹெல்ப்ஸ் டு கீப் அவர் ஹவுஸ் க்ளீன். எங்கள் அப்பாவும் அம்மாவும் வந்து 2 பேர் சேர்ந்து அந்த வீட்டை வந்து க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. Where do you throw the garbage of your house? We throw the garbage of our house in the dustbin. உங்கள் வீட்டு குப்பைகளெல்லாம் எங்கே போய் கொட்டுவீங்க? எங்கே போய் கொட்டுவோம்? குப்பை தொட்டியில் வந்து கொட்டுவோம். Is the area around your house clean? Yes, the area around my house is clean. உங்கள் வீட்டை சுற்றி உள்ள ஏரியா க்ளீனாக இருக்கா? எஸ், க்ளீனாக இருக்குது. ஏன்னா வந்து காலையில் ஸ்வீப்பர்ஸ் வந்து எல்லா குப்பையும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து நீட்டாக வச்சுருக்காங்க. லுக் how beautifully Lata's house is decorated. Is there any special way in which you decorate your house? When and how? இது லதாவோட வீடு.
பாருங்கள் எவ்வளவு அழகாக அதை வந்து அலங்கரிச்சிருக்காங்கன்னு. இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் வே இருக்கா உங்கள் வீட்டையும் இந்த மாதிரி அலங்கரிக்க? நீங்கள் எப்பெல்லாம் பண்ணுவீங்க, எப்படி பண்ணுவீங்க அப்படி வந்து கேட்குறாங்க. எஸ், we decorate our house during the Pongal festival. We whitewash all the rooms and we tie mango leaves at the entrance of the house. We also put different rangoli on floors. நம்ம எப்போ வீட்டை வந்து அலங்கரிப்போம், ஏதாச்சும் ஃபெஸ்டிவல்ஸ் அப்போ வந்து அலங்கரிப்போம். ஸோ நாங்கள் எப்போ பண்ணுவோம்னா பொங்கல் அப்போ வந்து பண்ணுவோம். பொங்கல் அப்போ என்னெல்லாம் பண்ணுவோம், வீட்டை வந்து நல்லா கழுவி விட்டு வெள்ளை அடித்து வீட்டோட என்ட்ரன்ஸ் அதாவது நுழைவாயிலில் வந்து மாவிலை தோரணங்களை வந்து கட்டி அழகாக வந்து தொங்க விடுவோம். அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்கு வெளியிலையும் வந்து ரங்கோலி போடுவோம். வீட்டுக்குள்ளே என்ன பெயிண்டை யூஸ் பண்ணிட்டு ரங்கோலிஸ் வந்து ட்ரா பண்ணுவோம். வீட்டுக்கு வெளியில் வந்து கோலப்பொடி யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுவோம். ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வென் அண்ட் ஹவு தே டெக்கரேட் தியர் ஹவுஸ். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து கேளுங்க அவங்க எப்பெல்லாம் அவங்க வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணுவாங்கன்னு. அவங்க வந்து ஒவ்வொரு ஃபெஸ்டிவல்னா நம்மளுக்கு பொங்கல் மாதிரி அவங்களுக்கு வேறு என்னெல்லாம் ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கும், கிறிஸ்மஸ் இருக்கும், ஈத் இருக்கும், ஒவ்வொருத்தவங்களோட ஃபெஸ்டிவல்ஸ் வந்து மாறுபடும். ஸோ அவங்ககிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு. நேம் தி திங்ஸ் with which you decorate your house. I decorate my house using the things such as flowers, wallpapers, lamps, paintings, toys, wooden furnitures, etc. எந்த பொருட்களை யூஸ் பண்ணி வீட்டை வந்து அலங்கரிக்க முடியும் அப்படி வந்து கேட்குறாங்க. நார்மலாக எந்தெல்லாம் வச்சு அலங்கரிக்க முடியும், பூக்களை வச்சு அலங்கரிக்க முடியும். அப்புறம் வால்பேப்பர்ஸ், அழகான வால்பேப்பர்ஸ், இப்போலாம் 3D பேப்பர்ஸ்லாம் வந்துருச்சு, ரொம்ப ரியலிஸ்டிக்காக வந்து இருக்கும் அதெல்லாம். அப்புறம் லேம்ப்ஸ், தீபங்கள், பெயிண்டிங் நீங்கள் ட்ரா பண்ணலாம், இல்லைன்னா டாய்ஸ், அழகான டெட்டி பியர், இல்லைன்னா வேறு எதுவும் பொம்மை, அந்த மாதிரி உடன் ஃபர்னிச்சர்ஸ் பொருட்கள், அதுவும் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வீட்டை வந்து நம்ம டெக்கரேட் பண்ணுவோம். தேங்க்யூ கிட்ஸ்.